இங்கே பாருங்கள், ஹைலைட்டான ஒரு விஷயம், ஆப்ரேஷன் சிந்தூர் வேற லெவலில் பாருங்கள் எப்படி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு தாங்க போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 24 to 29 மலர் கண்காட்சி தொடங்கிட்டாங்க. சரி, அதை பார்க்க தாங்க போக போகிறோம். அப்படியே அங்கே போய்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சித்தூர்லேருந்து கிளம்புறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 96 கிலோமீட்டர் பஸ்ஸில் தாங்க போகணும். அப்படியே போய் பார்க்கலாங்க எப்படின்னு சொல்லிட்டு. 96 கிலோமீட்டருங்க, ஸ்ட்ரெயிட் ரோடு. இன்றைக்கி கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்போ ஏற்காட்டில் எந்த அளவு கிளைமேட் இருக்கும் போய் பார்த்தா தாங்க தெரியும். பார்க்கலாங்க எப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு, அப்படியே இறங்க வேண்டியதுதான். சேலம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு பஸ் இந்த சைடு தாங்க இருக்கும். அப்படியே ஏற வேண்டியதான், பஸ்ஸை எடுத்துட்டாங்க. அங்க முன்னாடி கொஞ்சம் அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கடையில் டீ குடிக்க வேண்டியதான். அப்படியே டீ குடிச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு அப்படி பார்க்கலாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிற சைடு, பார்க்கு இந்த சைடு. அப்படியே இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம மலர் கண்காட்சிக்கு தாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு மலர் கண்காட்சி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் பார்க்கலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். பேரூராயன் கோவில், காவேரி பீக்கு, குப்பனூர் வழி பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே போகிற வழி தாங்க பார்க்கு, அப்படியே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஆட்டின் மாதிரி பாருங்க, போட்டிங் போகுது செம்மையா. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் நம்ம பார்க்கு. அப்படியே இந்த சைடு போகணுங்க, அப்படியே போய் பார்க்கலாம். இந்த சைடு தான் மலர் கண்காட்சி இருக்கு. டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பெரியவருக்கு 50, சிறியவருக்கு 25 ரூபா. அவ்வளோதாங்க. நம்ம உள்ளே போய் அப்படியே பார்க்கலாம் என்னென்ன மலர் கண்காட்சி இருக்குங்க. 10,000 மலர் கண்காட்சி இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க ஃபஸ்ட்டு மேட்டூர் 16 கன் மேட்டூர் அணை இருக்குங்களா, அதோட இது தாங்க வச்சுருக்காங்க. திரு விக்னேஷ் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஒருத்தர் பர்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. அவருடைய பர்ஸ்ல வந்து ஆதார் ஐடி இருக்கு. விக்னேஷ் ஸ்ரீராம் அவரு போட்டோ கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. 10 கிடைச்சிருச்சு. நன்றி சார். தங்களுடைய குழந்தைகள் உடைமைகள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கூட்ட நெரிசல் அதிகமாக தங்களுக்கு தேவையான சிறுதானிய ஊட்ட உணவுப் பொருட்கள், பிஸ்கட் வகைகள், தெரியுமா
இங்கே இருக்க செடிகள் பார்த்தீங்கன்னா விற்பனைக்காமாங்க போட்டிருக்கு. எத்தனை ஆயிரம் செடிகள் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அந்த பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்ப்போம். இந்த பூவெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க பாருங்க ஒரு பொம்மையால் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. பூ டிசைனிங். அவ்வளோதாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கு பாருங்க. ரோஜா பூவால பலவிதமான வண்ண பூக்கள். இதாங்க அல்டிமேட்டாக இருக்கு. அப்படியே ஃப்ரண்டில் போய் எடுக்குவா. வேற லெவல். நெக்ஸ்ட் பார்ப்போங்க. இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு. இதை சுற்றி எப்படி மலர்கள் கண்காட்சி. பாருங்க குதிரையா ராக்கே மாதிரி. வேற லெவல்ல இருக்கு. குதிரைக்கு பாருங்க ரக்கை இருக்கிற மாதிரி இருக்கு. வேற லெவல். அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிற பேரை பார்த்துக்கங்க. வேற லெவலில் இருக்குதுங்க. இங்கே பாருங்க ஹைலைட்டான ஒரு விஷயம். ஆப்ரேஷன் சிந்தூர் வேற லெவலில். நம் வாழ்க்கையின் ஆக்சிஜன் தரும் மரங்களை மறந்தே போகிறோம். அதுதாங்க உண்மை. நம்மெல்லாம் மரத்தை வெட்டி போட்டுடுறோம்.
இந்த சேலத்து மாங்காவிலேயே பலவிதமான மாங்கான்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேருக்கு பார்த்தீங்களா. ஆல்போன்சா, ஆடுசாலை மாங்காவோட பேர் ஒவ்வொரு பேரும் வச்சுக்கிறாங்க. சேலத்தோட சிறப்பான ஒரு இதுனா மாம்பழம் தான் பேர் போனது. அது வந்து பார்த்தா ஒவ்வொரு இதாக மாங்காய் பேர் வச்சுருக்காங்க. மரம் பாருங்க. வேற லெவலில் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான விளையாட்டு. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். மீதிலாம் டெலிட் பண்ணி எதுக்கு பாருங்க பாருங்க எப்படி நம்ம தோசை அப்படியே பாருங்க பனிமூட்டை இறங்குது. பயங்கரமா இருக்கு. ஓகேங்க, நம்ம ஃபுல்லாக ஓரளவு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதான். வழியே கிடைக்கலையா? வெளியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தேன் நெல்லி இந்தமாரி கொம்பு தேன் இந்தமாரிலாம் விற்றுட்ருக்காங்க. அப்படியே நம்ம வெளியே போக வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள் பனிமூட்டத்தை அழகாக அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு பனிமூட்டம். இன்னும் ஒரு ஈவினிங் டைமெல்லாம் பயங்கரமாக ஏற மாட்டேங்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:53. அப்படியே பாருங்கள் வேறு லெவலில் பனிமூட்டம் அப்படியே போயிட்டுருக்கு. இங்கேயும் கடைகள் இருக்குது. நிறைய பல விதமான இது இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வேடு பிரியாணின்னு இருக்குது. நிறையா சாப்பிட்றதுக்கான இதை இருக்கும் போல். சேலம் மாரார் பிரியாணி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சோளம் இந்த மாதிரி
சோளம் இந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா தீவனம் இதை பொருள் விற்பாங்களா இருக்குது. டாடா மக்களே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பனிமூட்டம் பார்த்துக்கோங்க. வேற லெவலில் இருக்கு. அப்படியே டைம் ஆக மஸ்ட் அப்படியே பயங்கரமா இருக்குங்க. பாருங்க போட்டிங் வர்றதே தெரியல அந்த அளவுக்கு போயிருக்கு. பாருங்க வேற லெவலுக்கு போட்டிங் வருது. என்னன்னா போட்டிங் போகலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால போகலை. சரி நெக்ஸ்ட் வேறு இடத்துல எங்கேயாச்சும் வெளியூர் ஃபால்ஸ் போகலான்னு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா மலர் கண்காட்சியெல்லாம் பார்த்துட்டாங்க. சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியூர் ஃபால்ஸ் போகலான்னு இருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ இதுதாங்க. இது வந்து பார்ட் 2 போகிறோம்.